ஹாஸ்பிடலுக்கு வந்தவரை எப்படி போக விடாம புடிச்சு வச்சுக்கிறதுன்னு உன் பொண்ணுக்கு நல்லாவே தெரிஞ்சிருக்கு. எல்லா விஷயத்திலயும் அவ விவரம் இல்லாம இருக்கலாம், ஆனா அவர் தான் பக்கத்துல இருக்கணுங்கிற விஷயத்துல மட்டும் அவ தெளிவா இருக்கா. அந்த அளவுக்கு நீ ட்ரெயின் பண்ணி வச்சிருக்க. என் பொண்ணுக்கு ஒரு நல்லது நடக்குமான்னு நாங்க 2 பேரும் ஏங்கி தவிச்சுக்கிட்டு இருக்கோம். என் பொண்ணுக்கு கல்யாணம் பண்ணி பாக்குற கொடுப்படியே இல்லாம போயிடுமோன்னு நாங்க நினைச்சிட்டு இருந்தோம். ஆனா அவ மாப்பிளைய பார்த்ததும் அவர் மேல ஆசைப்பட்டா. நாங்களும் எல்லாரையும் மாதிரி நம்ம பொண்ணுக்கு கல்யாணம் நடக்க போகுது, நிச்சயதார்த்தம் நடக்க போகுதுன்னு ரொம்ப சந்தோஷப்பட்டோம். அந்த ஆசையில மண்ணெளி போட்டியடி பாவி. நீ எல்லாம் நல்லா இருப்பியா? என் பொண்ணு எவ்வளவு வேதனைப்பட்டா தெரியுமா? அவ கண்ணீருக்கு நீ பதில் சொல்லிதான் ஆகணும். என் பொண்ணோட சாபம் உன்னையும் பொண்ணையும் சும்மா விடாது. அவ இப்படி இருக்கிறதே சாபம் தானே, இதுக்கு மேல வேற என்ன வேணும்? உன் ஒப்பாரை கேட்கறதுக்கா நான் இங்க வரல. உன்னை கடைசியா வான் பண்ணிட்டு போதான் வந்த. நீ இப்ப பண்ண குழப்பத்துக்கே உன்னை வெட்டி போட்டிருக்கணும். கல்யாணத்தை நினைச்ச சும்மா இருக்க. இனிமே அமைதியா இருக்கிறது உன் கையில தான் இருக்கு. யுகி வைஷு கல்யாணம் நல்லபடியா நடக்கணும். அதுல ஏதாவது பிரச்சனை வந்துச்சு உன்னை கொன்றுவேன். கடைசியா சொல்றேன், எந்த பிரச்சனையும் பண்ணாம இருக்கிறதா இருந்தா இங்க இரு, இல்ல ஊரை விட்டே ஓடிடு. வாடி. இப்படி எல்லாம் நடக்கும் தெரிஞ்சுதானே யுகி போன்னு தலைப்பாட அடிச்சுக்கிட்டேன். அந்த புள்ள கேட்கவே இல்லையே. மா பாரு மலர் எப்படி பேசிட்டு போறாங்க. யுகி அம்மா மேல இறக்கப்பட்டதுக்கு நான் என்ன பண்ண முடியும் சொல்லு? என் மேல கோவப்படுறதுக்கு என்ன நியாயம் இருக்கு இவங்களுக்கு? கடவுளே, நான் மனசறிஞ்சு யாருக்கு எந்த கெடுதலும் நினைக்கல. அவங்க 2 பேரும் நல்லா இருக்கணும்னு நான் நினைச்சேன். அதுக்கான தண்டனையா இது? கடவுள் எந்த காலத்திலயும் என்ன நிம்மதியா வாழ விட மாட்டாரு போல இருக்கு. மா அழாதீங்கம்மா. அவங்கள பத்தி உங்களுக்கு தெரியாதா? அவங்க ஏதாவது பேசிட்டு போறாங்க, நீங்க வருத்தப்படாதீங்கம்மா. முடியல மலர், எந்த வம்பும் வேண்டாம் தானே நான் ஒதுங்கி இருக்கேன். அதை ஏன் இவங்க புரிஞ்சுக்க மாட்டேங்கிறாங்க? எல்லாருமே இப்படி தேடி வந்து விஷத்தை கொட்டிட்டு போறாங்க. இனிமே இதையெல்லாம் அனுபவிக்கிறதுக்கு என் உடம்புலயும் மனசுலயும் தெம்பில்ல மலர். இப்படி கொஞ்சம் கொஞ்சமா சாகிறதுக்கு பதிலா ஒரேடியா போய் சேர்ந்துடலாம் போல இருக்கு. ஊரை விட்டே ஓடிடு. இன்னும் எவ்வளவு நேரம் தான் எப்படி உட்காந்துருக்க போற? தெரியலடா, வீட்டுக்கு போறதுக்கே ரொம்ப பயமா இருக்குடா. இதெல்லாம் நீ ஹாஸ்பிட்டல் இருக்கும்போதே யோசிச்சிருக்கணும். இப்போ யோசிச்சு ஒரு பிரயோஜனம் இல்லடா. மாயா மேல இருக்கிற அக்கறையில அப்ப நான் எதையுமே யோசிக்கலடா. ஆனா இப்ப நினைச்சாதான் ஏதோ பெரிய தப்பு பண்ணிட்டேன்னு தோணுது. வீட்டுல எல்லாருமே என் மேல கோவமா இருப்பாங்கடா. நிச்சயதார்த்தத்துக்கு போகாம விட்டது எவ்வளவு பெரிய தப்பு. அதுலயும் எங்க அம்மா ரொம்ப கோவமா இருப்பாங்கடா. அவங்கள எப்படி ஃபேஸ் பண்றதுன்னு கூட தெரியலடா. அம்மா மட்டும் இல்ல, அக்கா தங்கச்சின்னு எல்லாருமா சேர்ந்து என்ன பராண்ட போறாங்க. அம்மா முகத்துல நான் எப்படி முழிக்கிறதுனே தெரியல. அவங்க எல்லாரையும் நான் எப்படி சமாதானப்படுத்த போறேன்னு புரியலடா. ஏண்டா திரும்ப திரும்ப அதையே ஏண்டா சொல்லிட்டு இருக்க? உன்னால ஃபேஸ் பண்ண முடியலனா பேசாம என் வீட்டுக்கு வந்துரு, ஃபோன் பண்ணி சொல்லிக்கலாம்.
அப்புறம் அவங்க கோவம்லாம் குறைஞ்சதுக்கு அப்புறம் போய்க்கோ. இல்லடா, நைட்டு நான் வீட்டுக்கும் போகலைன்னா அது இன்னும் பெரிய பிரச்சனை ஆயிடும்டா. அப்புறம் அவங்களெல்லாம் சமாதானப்படுத்தவே முடியாது. சரிடா, அப்ப வேற வழியே இல்லை, நீ கிளம்பு. தைரியமா போடா. நடந்தது என்னன்னு அவங்ககிட்ட சொல்லு. புரிஞ்சுக்கிட்டாங்கன்னா ஓகே, உனக்கு டைம் நல்லா இருக்குன்னு அர்த்தம். இல்லனா இல்லைன்னா மனசை கல்லாக்கிட்டு தைரியமா அவங்க முன்னாடி ஏத்து நில்லு. அவங்க திட்டுறதெல்லாம் மனமுகந்து வாங்கிக்க. ஏன் அடிச்சாலும் சிறந்தாழ்ந்தி வாங்கிக்கப்பா. முடிஞ்சா காலில் விழுந்து மன்னிப்பு கேட்டுரு. என்னடா கலாய்க்கிறியா? கலாய்க்கல மச்சி, சீரியஸா தான் சொல்றேன். இது எல்லாத்தையும் பதில் பேசாம வாங்கிட்டேன்னா ஒரு 2-3 நாள்ல அவங்கள சமாதானம் ஆயிடுவாங்க. அதை விட்டுட்டு மிரண்டு போய் இப்படி உட்காந்துருக்கிறதுல ஒரு பிரயோஜனமும் இல்லை. இதெல்லாம் நீ ஸ்ட்ரைட்டா டீல் பண்ணாதான் சரியா வரும். அப்புறம் அப்படியே வயசு சமாதானம் பண்ணிடுறா. ஆமாடா, அது ரொம்ப முக்கியம். ஏன்னா இந்த விஷயத்துல உங்க அம்மாவை விட அவங்க தான் ரொம்ப சஃபர் ஆயிருக்காங்க. அவங்களுக்கு தான் அதுல வேதனை ஜாஸ்தி. ஆமாண்டா, எப்படியும் டைம்க்கு வந்துருவேன்னு அவகிட்ட போன்ல வேற சொன்னேன். ஆனா முடியாம போச்சு. சரி விடுறா, எல்லாம் முடிஞ்சு போச்சு. இப்ப ஃபீல் பண்ணி என்ன பண்றது? பவானி மேடம் தான் நான் பாத்துக்கிறேன், நீ கிளம்புன்னு அத்தனை முறை சொன்னாங்கல்ல. எங்கேயாவது நீ கேட்டியா? அதனால நீ இதெல்லாம் ஃபேஸ் பண்ணி தான் ஆகணும், வேற வழியே இல்லை. சரிடா, நீயும் என் கூட வாயேன். எதுக்கு? உனக்கு விழுறதுல எனக்கு விழுறதுக்கா? இந்த கதையை வேணாம் மச்சி, போடா. நீ தனியாவே வாங்கிக்க. நான் கூட இருந்தா அவங்க உங்கள்கிட்ட ஃப்ரீயா பேச முடியாது, அப்படியே மனசுல வச்சுப்பாங்க. அப்புறம் அது வேற ஒரு பெரிய பிரச்சனையாகும். அதனால அதெல்லாம் நீயே சமாளிச்சுக்க. என்னடா இப்படி கால வர்ற? நீயும் என் கூட வந்தீங்கன்னா எனக்கு கொஞ்சம் சப்போர்ட்டா இருக்கும்னு பார்த்தா இப்படி கழட்டி விடுற. இல்லடா, நான் உன் நல்லதுக்கு தாண்டா சொல்றேன். நீ தைரியமா போ. உங்க வீட்டில் இருக்க எல்லாருமே ரொம்ப மெச்சூர்டானவங்க, உன்னை சரியா புரிஞ்சுப்பாங்கடா. சரி மச்சி, நான் கிளம்புறேன், டைம் ஆச்சு. அப்புறம் நான் லேட்டா போனா உனக்கு நடக்க வேண்டியதெல்லாம் எனக்கு நடந்துடும். பட்டா டேய், பார்த்து கிளம்பு. அக்கா, என்கிட்ட பேசாத. நான் ஃபங்க்ஷனுக்கு வரலன்னு நீங்களாம் கோவமா இருக்கீங்களா? என்கிட்ட பேசாதன்னு சொன்னேன். ப்ளீஸ்க்கா, நான் சொல்றத டேய், கொஞ்சம். என்கிட்ட பேசாதன்னு சொல்றல, போ இங்க இருந்து. பிரியங்கா, நீயாவது நான் சொல்றத கொஞ்சம் கேள. நான் ஏதாவது சொல்லிட போறேன், போயிடு இங்க இருந்து. எல்லாரும் ஏன் இப்படி பண்றீங்க? நான் பண்ணது தப்புதான், அதுக்காக ஏன் இப்படி எல்லாரும் முகத்துல அடிக்கிற மாதிரி பேசுறீங்க? ஓஹோ, நீங்க பண்ணது எல்லாத்தையும் மறந்துட்டு வாப்பான்னு உங்களை கொஞ்சம் வாங்க நினைக்கிறியா? ஏதாவது பேசுறதுக்கு முன்னாடி இங்க இருந்து போயிடு யுகி. அக்கா, அம்மா ப்ளீஸ்மா, கோவப்படாதீங்க. நான் செஞ்சது மன்னிக்க முடியாத தப்புதான். நான் எப்படியாவது ஃபங்க்ஷன் முடியறதுக்குள்ள வந்துடலாம் தான் நினைச்சேன். ஆனா வர முடியாத சூழ்நிலை. அப்படி என்னடா சூழ்நிலை உனக்கு? நீ வரணும்னு நினைச்சிருந்தா வந்திருக்கலாம். உனக்கு பயம் இல்லாம போச்சு. நம்மள யார் கேள்வி கேட்க போறாங்கன்ற தைரியம் திமிரு, அதானே? அப்படிலாம் இல்ல. போதும் போதும், நீ சொல்ற விளக்கத்தை கேட்க நாங்க யாரும் தயாரா இல்ல. அங்க நடந்தது யாரோ வீட்டு விசேஷம் இல்லடா, உன்னோட நிச்சயதார்த்தம். உன் நிச்சயதார்த்தத்துக்கு உன்னால வர முடியலன்னா கேக்குறவங்க கை கொண்டு சிரிப்பாங்க. நீங்க கோவப்படுறது நியாயம் தான்க்கா. ஆனா அங்க என் ஃப்ரெண்டு ரொம்ப சீரியஸா இருந்தா, அவனை நான் அப்படியே விட்டுட்டு வர முடியாதுல்ல. என்னடா பேசுற நீ?
உன் ஃப்ரெண்டுக்கு உன்னை விட்டா யாருமே இல்லையா? அவன் என்ன அனாதையா? சொல்லுடா, அவன் அனாதையா? இல்லடா. இல்லன்னு சொல்லாத, இருக்காங்கன்னு சொல்லு. உன் ஃப்ரெண்டு பேர் என்ன? மாயா தானே? சொல்லுடா, மாயா தானே? மாயாவா? இல்லையே. இப்பவும் போய் சொன்ன தம்பின்னு கூட பார்க்க மாட்டேன், அரைஞ்சிருவேன். எல்லாம் எங்களுக்கு தெரியும்டா. நீ ஃப்ரெண்டுன்னு சொல்லிட்டு மாயாவை பார்க்க தானே போன. அவளுக்கு ஒண்ணுன்னதும் உங்களுக்கு வீடு வாசல் சொந்தம் விசேஷம் எல்லாம் மறந்து போச்சுல. இது உங்களுக்கு யார் சொன்னாங்க? இப்ப அதுவாடா முக்கியம்? நீ ஏன் ஃபங்க்ஷனுக்கு வரல? இப்ப அதான்டா பிரச்சனை. உங்க எல்லாருக்கும் தான் எல்லாமே தெரிஞ்சிருக்குல்ல. மாயா அடிபட்டு சீரியஸா இருந்தாங்க. அடங்குடா. வேலு அண்ணா போன் பண்ணப்பவே அவளுக்கு சின்ன அடிதான், உன்னை வர வேண்டான்னு சொல்லிருக்காரு. ஆனா நீ என் ஃப்ரெண்டுக்கு சீரியஸா இருக்குன்னு போய் சொல்லிட்டு போயிருக்க. இப்படி போய் சொல்லி ஏமாத்துற பழக்கம் எப்ப இருந்தா உனக்கு வந்தது? அம்மா ரொம்ப வேதனைப்பட்டாங்கண்ணா. நீங்க எதுக்காக நான் போய் சொல்லிட்டு போனீங்க? குட்டிமா, நான் அம்மாவை வேதனைப்படுத்தணும்லாம் நினைக்கவே இல்ல. வேற என்னடா பண்ணிருக்க? நீ ஃபங்க்ஷனுக்கு வரலங்கறத விட எங்க எல்லார்கிட்டயும் போய் சொல்லி நம்ப வச்சு ஏமாத்துன பாரு, அதுதான் தாங்கிக்க முடியல. நான் ஒன்னும் வேணும்னே போய் சொல்லலையே. அடிபட்டது மாயாவுக்குன்னா நீங்க என்ன கண்டிப்பா விட போறதில்ல. அது மட்டும் இல்லாம மாயா அங்க உண்மையிலேயே ரொம்ப சீரியஸா இருந்தாங்க. அவங்கள அப்படியே அங்க விட்டுட்டு வரதுக்கு எனக்கு பரிதாபமா இருந்துச்சு. மாயாவுக்காக பரிதாபப்பட வேண்டியதுதான். அது யாரும் நாங்க தப்பு சொல்லல. அவ ஒருத்திக்காக எங்கள அம்மாவை வைஷு வீட்டுல நீ இப்படி எல்லாரையும் கஷ்டப்படுத்தணுமா? இந்த சமயத்துல அவளை போய் பாக்குறது தப்புன்னு தெரியுது. போனா பிரச்சனை வரும்னு தெரியுது. அதையும் மீறி அங்க ஓடி இருக்கடா. உன்னை என்னடா சொல்றது? ஏண்டா, மாயாவனை நிச்சயத்துக்கு அப்புறம் கூட போய் பாத்துருக்கலாமே. உடனே போடணும்னு அப்படி என்னடா அவசியம்? மாப்பிள்ளை எங்க, எப்போ வருவாரு, ஏன் வரலன்னு எல்லாரும் எங்களை போட்டு தொலைச்சு எடுத்துட்டாங்க. எங்களால பதில் பேசவே முடியல. ஆனா அத பத்தி கொஞ்சம் கூட கவலையே இல்லாம நீ அங்க போய் உட்கார்ந்துட்டு இருக்க. உன்னால எங்க அம்மாக்கு தாண்டா அவமானம். இதான் நீ அம்மாக்கு வாங்கி தர மரியாதையா? அண்ணே, நீங்க மாயாவை பார்த்துட்டு உடனே வந்திருக்கலாம்ல. அப்பவே வந்திருந்தா இந்த அளவுக்கு பிரச்சனையா இருக்காது. ஏன்னே நீங்க வரல? அவ போக வேண்டாம்னு சொல்லிருப்பா. அப்புறம் எப்படி சார் வருவாரு? எங்களை விட அம்மாவை விட மாயா அந்த அளவுக்கு உனக்கு முக்கியமா போயிட்டாளா? அவளுக்கு ஒண்ணுன்னா ஏன்டா இப்படி துடிக்கிற? எங்களை விடுடா. அந்த பொண்ணு வைஷாலிய பத்தி யோசிச்சு பாத்தியா? நீ கடைசி வரைக்கும் வரலன்னதும் எவ்வளவு வேதனைப்பட்டா தெரியுமா? தாங்க முடியாம அழுதுட்டா. எங்களால சமாதானப்படுத்த கூட முடியல. வைஷாலி உனக்கு போன் பண்ணப்போ உடனே வரேன் தானே சொன்ன. அதுக்கப்புறம் போனை ஸ்விட்ச் ஆஃப் பண்ணிட்ட. இது அவங்க என்ன நினைப்பாங்க? ஏன் இப்படி பைத்தியக்காரத்தனம் பண்ற நீ? நான் மாயாவை பார்த்துட்டு எப்பவோ கிளம்பிட்டேன். ஆனா அவங்க தான் என்ன நகர விடல. அழுத அடம் பிடிச்சாங்க. அவங்களுக்கு ஏதாவது ஆயிடுமோன்னு அந்த பயத்துலதான். அப்போ நாங்க அவமானப்பட்டாலும் பரவாயில்ல, அவளுக்கு ஒண்ணும் ஆயிடக்கூடாது அதானே? நல்லா இருக்குடா, நீ பேசுறது ரொம்ப நல்லா இருக்கு. வைஷாலியோட அப்பா எங்களை எப்படி எல்லாம் கேள்வி கேட்டாரு தெரியுமா? என் பொண்ணு பிடிக்கலையா, நாங்க ஏதாவது குறை வச்சிட்டோமா? இப்ப நிச்சயத்துக்கு வராதவரு நாளைக்கு கல்யாணத்துக்கு வருவாருன்னு என்ன நிச்சயம்னு கேக்குறாரு. எங்களுக்கு அப்படி அசிங்கமா போச்சுடா. ஆனா அவர் கேட்டதுல நியாயம் இருக்குல்ல. எனக்கு மாயா சொன்னான்னு நீ நிச்சயத்துக்கு வரல, நாளைக்கு அவளே சொன்னான்னு கல்யாணத்துக்கு வரலனா ஏன் இப்படி கண்டதையும் கற்பனை பண்ணி என்ன டென்ஷன் பண்றீங்க? நீ தாண்டா எங்களை டென்ஷன் பண்ணிட்டு இருக்க. மாயா சொன்னாலும் கல்யாணத்துக்கு வராம போனா அது எங்களுக்கு தானே அவமானம். இங்க பாருப்பா, உனக்கு அப்படி ஒரு ஐடியா இருந்தா இப்பவே சொல்லிடு. நாங்க இப்பவே எல்லாத்தையும் நிறுத்திடுறோம். ஐயோ போதும்க்கா, நான் ஏற்கனவே நொந்து போயிருக்கேன். இப்படி எல்லாம் பேசி என்ன கொல்லாதீங்க. தப்பு பண்ணது நீ, எங்க மேல நான் கோவப்படுற? நான் பண்ணது தப்புதான். அதுக்காக நான் உங்க எல்லார்கிட்டயும் சாரி வேணாலும் கேட்டுக்கிறேன். இத மேல மேல தயவு செஞ்சு இந்த மாதிரி வளர்த்தாதீங்க. இந்த பிரச்சனை இதோட விட்டுருங்க ப்ளீஸ். இத நாங்க விடலாம்ப்பா, ஆனா பொண்ணு வீட்டுல விடுவாங்களா? வைஷுவோட அப்பா இந்த கல்யாணத்துக்கு சும்மா ஒண்ணு ஒத்துக்கல. மாயா வீட்டுக்கு போக வர இருக்க கூடாது, அவங்களோட உறவே வச்சுக்க கூடாதுன்னு கண்டிஷன் போட்டு அதுக்கப்புறமா தான் ஒத்துக்கிட்டு இருக்காரு. ஆனா அந்த கண்டிஷன் நீ மீறி இருக்க. திரும்ப திரும்ப அதையே சொல்லாதீங்க. நான் இப்ப என்ன பண்ணணும்ங்கறீங்க? இந்த பிரச்சனை பெருசாச்சுன்னா வைஷுவோட அப்பா அந்த கல்யாணத்தை நிறுத்திடுவாரு. அப்படி எதுவும் நடந்துராம நீ தான் பாத்துக்கணும். அதை விட முக்கியம், உன்னால அம்மா ரொம்ப நொந்து போயிருக்காங்க.
ஏன்டா மரம் மாதிரி நின்னுட்டு இருக்க? அம்மா கிட்ட மன்னிப்பு கேளு. அம்மா நிறுத்துறா. உன் மன்னிப்பு வேண்டாம், மண்ணாங்கட்டியும் வேண்டாம். இனிமே நீ என் முகத்திலே முழிக்காத. நான் செத்துட்டேன்னு நினைச்சுக்கோ. அம்மா 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 ஒரு நிமிஷமா. அம்மா நான் சொல்றத கொஞ்சம் கேளுங்கம்மா. அம்மா ப்ளீஸ்மா. அம்மா அம்மா இருங்கம்மா, நில்லுங்கம்மா. அம்மா கதவை திறங்கம்மா. அம்மா ப்ளீஸ்மா. அம்மா கதவை திறங்கம்மா ப்ளீஸ். டேய், கொஞ்ச நேரம் அம்மா தனியா இருக்கட்டும், விடு. அவங்க கோவம் தணிஞ்சதுன்னா தானா சரியாயிடுவாங்க. நீ முதல்ல போய் வைஷுவ பாரு. அவதான் இப்ப ரொம்ப வேதனையில இருக்கா. எப்படிக்கா முடியும்? அவ லேசுலயே சமாதானம் ஆக மாட்டா. அவளை ஃபேஸ் பண்றதுக்கு எனக்கு ரொம்ப கில்ட்டியா இருக்கு. அதுக்காக அவளை அப்படியே விட்டுருவியா? நீ நேர்ல போய் அவகிட்ட சாரி கேளு. அவ கோவத்துல கண்டபடி திட்டுவா, வாங்கிக்க. எங்க எல்லாரையும் விட பெரிய ஏமாற்றம் அவளுக்கு தான். நீ எப்படியும் அவளை சமாதானம் பண்ணி தான் ஆகணும். ஆமாண்டா, நீ செஞ்ச தப்புக்கு கண்டிப்பா இதை பண்ணிதான் ஆகணும். கிளம்பு. என்ன யோசிச்சுட்டு இருக்க? இப்பவே கிளம்பு, போ. ஆமாண்ணா, இப்பவே போய் அன்னிக்கிட்ட சாரி கேளுங்க. லேட் பண்ணாதீங்க, போங்கண்ணா. வேற வழியே இல்ல, கிளம்புன்னு சொல்றேன்ல, போ. மா, வைஷு 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 எங்க எவ்வளவு தூரம்? ஓ, நிச்சயத்துக்கு வந்தீங்களா? அது முடிஞ்சு போச்சு, கிளம்புங்க. சாரி சார், நான் ஒன்றும் எந்த விளக்கமும் கேட்கலையே. கிளம்புங்கன்னு தான் சொன்னேன். நீங்க கோபத்துல பேசுறீங்க. ஹலோ, நான் சொல்றது புரியலையா இல்லை காது கேட்கலையா? உங்ககிட்ட தான் எந்த விளக்கமும் தேவையில்லை. நாங்கள் எல்லாம் டயர்டாக இருக்கோம். கதவு சாத்துறோம், கிளம்புங்க. வைஷு கிட்டயாவது பேசிட்டு போயிடுறேன் சார். நீ யாருக்கிட்டையும் பேச முடியாது. முதல்ல கிளம்பு. இத வைஷு சொல்லட்ட சார், நான் போறேன். நீ பேசுறதெல்லாம் காதுல வாங்கிட்டு இன்னும் வராம இருக்கன்னா என்ன அர்த்தம்? உங்ககிட்ட பேச பிடிக்கலன்னு அர்த்தம். போ. கிளம்புப்பா, கேட்ட சாத்தனா. என்னங்க வாங்க மாப்பிள்ள. என்னங்க நீங்க மாப்பிள்ளைய வாசல்ல நிக்க வச்சு பேசுறீங்க? உள்ள கூப்பிடுங்க. இங்க நிக்க வச்சு பேசிட்டு இருக்கிறது பெரிய விஷயம். பண்ண காரியத்துக்கு கதவை கூட திறக்காம அப்படியே வெளியே போய் துரத்தி விட்டுருக்கணும். என்னங்க இது? மாப்பிள்ளைங்கிற மரியாதை கூட இல்லாம மரியாதை கொடுக்குற மாதிரி நடந்துக்கலையே.